ஹாய் ஹலோ வெல்கம் டு ஏகே டெக் யூடியூப் சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் சேனலுக்கு தேவையான லோகோ டிசைனை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சர்ச் பாரில் ஃப்ரீ லோகோ டிசைனை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் அதில் ஃபஸ்ட்லேயே ஃப்ரீ லோகோ டிசைன் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் இதில் நேம்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் உங்கள் சேனலோட நேமை டைப் பண்ணுங்கள். நான் இதில் தமிழ் டெக்குன்னு டைப் பண்ணிவிட்டு அந்த கெட் ஸ்டார்ட்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் கிரியேட் மை லோகோன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே நேமுங்கிற இடத்துல உங்கள் சேனலோட நேமை டைப் பண்ணுங்கள். நான் தமிழ் டெக்குன்னு டைப் பண்ணிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு எந்த மாதிரியான ஐக்கான் வேணுமோ அந்த நேமை டைப் பண்ணுங்கள். நான் மென்னு டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நிறைய மென் டைப் ஐக்கான்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்கள், அதில் உங்களுக்கு பிடிச்ச ஐக்கானை செட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஐக்கானை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே டிஃப்ரெண்ட் டைப்பான கலர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இந்த கலரில் தான் உங்களோட லோகோ அப்புறம் அதோட பேக்ரவுண்டுக்கு வரக்கூடிய கலர்ஸ் எல்லாமே இதில் தான் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இதில் இருக்கிற கலரில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கலரை சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே உங்களுக்கு டைட்டில் ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ நிறைய கலர்ஸ் லோகோ டிசைன்லாம் வரும். இதில் நான் ப்ரௌனை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு இதை நான் கிளிக் பண்ணோடனே இப்போ இங்கே ஃபஸ்ட்டு கலர் இருக்குன்னு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே நான் பிளாக்குங்கிற இதை கலரை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு அப்ளேவை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் கீழே சேஞ்ச் லேஅவுட்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் டிஃப்ரெண்ட் டைப்பான லேஅவுட்லாம் உங்களுக்கு காட்டுது பாருங்கள். இதில் உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அந்த லேஅவுட்டை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் கலர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்கள் ஐக்கான் கலராக மாற்றிக்கலாம். நான் ரெட்டு கொடுத்துக்கிறேன். நான் ரெட் கொடுத்துட்டு அதை அப்ளே இருக்குது பாருங்கள் கீழே, அதை அப்ளேவை கிளிக் பண்ணிக்கிறேன். அது கீழே ஐக்கான் சைஸ்ன்னு இருக்குது பாருங்கள், அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஐக்கானோட சைஸை சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ மாற்றி வச்சுக்கலாம். எனக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் இதே வச்சுக்கிறேன். அதுக்கு கீழே சேஞ்ச் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணால் இந்த ஐக்கான் உங்களுக்கு பிடிக்கலனா வேறு ஐக்கானை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நான் இதில் பேக் கொடுத்து வெளியே வந்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் டைட்டில்னு கிளிக் பண்ணுங்கள். டைட்டில் கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதில் உங்களுக்கு சேனலோட நேம் வேணும்னா மாற்றிக்கலாம், வேணும்னா அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு கீழே கலர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கலர் ஆப்ஷனில் உங்களோட டைட்டிலோட கலரை சேஞ்ச் பண்ணிக்க. நான் இதை க்ரீன் கலரு இருக்குது பாருங்கள், இந்த க்ரீன் கலர் செட் பண்ணிக்கிட்டு அப்ளை கொடுக்குறேன். அதுக்கு கீழே சைஸுன்னு இருக்குது பாருங்கள், அந்த சைஸுங்கிறத கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட்டோட சைஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ மாற்றி வைக்கணும்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்து ஷேப்பில் இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தால் லோகோவை சுற்றி டிஃப்ரெண்ட் டைப்பான ஷேப்லாம் இருக்குது பாருங்கள். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை வச்சுக்கலாம். நான் பேக் கொடுத்துட்டு வெளியே இது பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மேலே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணி உள்ளே வந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். இது கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அதில் ஃப்ரீ ஆப்ஷனும் ப்ரீமியம் யூஸ் இருக்கும், 2 ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஃப்ரீயை சூஸ் பண்ணிக்கிட்டு அது கீழே டவுன்லோட்னு இருக்குது பாருங்கள், டவுன்லோட் கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் நேமையும் இமெயில் ஐடியும் டைப் பண்ணிக்கிட்டு கீழே டவுன்லோட் மை லோகோன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு மேலே ஒரு ஃபைல் டவுன்லோடுன்னு காட்டுது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம க்ரியேட் பண்ண லோகோ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கஸ்டம் லோகோவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மறக்காமல் ஏகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.